ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. சொந்தமாக பிராய்லர் கோழி வளர்க்க நான் சொல்கிறீங்களா? அது 200 கோழிக்கு வந்து எவ்வளோ செலவாகும், எவ்வளோ லாபம் வரும்ன்றது பார்க்கலாம் வாங்க. 200 கோழி குஞ்சு நீங்கள் வாங்குறீங்களா, அதோட செலவுன்னு பார்த்தா 7400 வந்துடும். 200 கோழி குஞ்சுக்கு டெய்லியும் ரேட் பொறுத்து. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து தீவன செலவு. அதில் வந்து 3 வகையான தீவனம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபீடு, செகண்ட் ஃபீடு, மூணாவது ஃபீடு. ஃபர்ஸ்ட் ஃபீடு செகண்ட் ஃபீடு வந்து 50 கிலோ, அதோட ரேட்னு பார்த்தா 2430 வந்துடும். மூணாவது ஃபீடு 50 கிலோ தாங்க, அது ரேட்னு பார்த்தா 2400 வந்துடும். ஆக மொத்தத்தில் 200 கோழி வளர்த்துக்கு எவ்வளோ மூட்டை தேவைப்படும்னு பார்த்தா 10 மூட்டை தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபீடு பிபிஎஸ்ன்னு எடுத்துக்கலாம், அது வந்து 1/2 கிலோ ஃபீடு தேவைப்படும். ரெண்டாவது வந்து பிஎஸ், அது வந்து ஒரு 1 கிலோ ஃபீடு தேவைப்படும். ஃபினிஷர் வந்து 1 கிலோ தேவைப்படும். கோழி பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஃபீடு போடலாம். ஆக மொத்தத்தில் வந்து நம்ம ஆவரேஜாக 8 10 மூட்டை தேவைப்படும். அடுத்ததான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபீடு, செகண்ட் ஃபீடு, மூணாவது ஃபீடு மூணுத்தையும் பார்த்தோம். ஆக மொத்தத்தில் 10 மூட்டை வாங்குறதுக்கு செலவுன்னு பார்த்தா 24180 ரூபா வந்து தீவன செலவு மட்டும் வந்துடும். மொத்தத்தில் கோழி கொஞ்சம் செலவுன்னு பார்த்தா 7400 வந்துடும். அப்புறம் தீவன செலவு 24180 வந்துடும். மெடிசன் செலவு 2000 வந்துடும். அதர் செலவுன்னு பார்த்தா ஒரு 5000 வந்துடும். ஆக மொத்தத்தில் 38580 வந்து செலவு 2000 கோழி வளர்க்குறதுக்கு செலவு வந்துருங்க. இது வந்து ஷெட் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இதில் வந்து நம்ம இன்னும் கூட ரெடியூஸ் பண்ணலாம். நம்மளோட தீவன செலவு வந்து கம்மி பண்ணிட்டு அதர் வந்து வேறு எதனா ஃபுட் கொடுக்கும்போது ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் 200 கோழி வாங்கணும். மாட்டாட்டின் கணக்கு பார்த்தா 20 கோழி சேர்த்து போச்சு. மீதமுள்ள கோழின்னு பார்த்தா 180 கோழி இருக்குங்க. சராசரியாக ஒரு கோழியோட வெயிட்னு பார்த்தா 250 எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 329 கிலோ வந்து கிடைக்கும். கடைக்கு டெலிவரின்னு பார்த்தா இன்னைக்கு ரேட் வந்து 128. ஆக மொத்தத்தில் நம்ம 329 கிலோ 128 போட்டால் 47232 ரூபா வந்துடும். ஆக மொத்தத்தில் நம்ம ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 8000 10,000 வந்து இன்கம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் நல்ல அமௌண்ட் எடுக்கலாம். ஒரு வீட்டில் வந்து ஒரு 10,000 12,000 வரைக்கும் இன்கம் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.